தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாம்பழங்களை உரிய விலையில் கொள்முதல் செய்யுமாறும் மாம்பழ குழுக்கான ஜிஎஸ்டியை குறைக்குமாறும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹானுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்கள். பாலவேல், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் அதே போல மத்திய விவசாய மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகானுக்கும் ஒரு கடிதம் எழுதியிருக்கார். குறிப்பாக மாம்பழ விவசாயிகளின் துயரை போக்கிட உற்பத்தியாகி இருக்கக்கூடிய மாம்பழங்களை உரிய விலையில் மத்திய கொள்முதல் முகமைகள் கொள்முதல் செய்திடவும், மாம்பழச்சாறு தயாரிக்கும் தனியார் நிறுவனங்கள் குறைந்தபட்சம் சேர்க்க வேண்டிய மாம்பழ கூழ் அளவு உள்ளிட்ட FSSAI தர கட்டுப்பாடுகளை கடைபிடித்திட வழிகாட்டுதல் வழங்கிடவும் இந்த கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மாம்பழ கூழுக்கான ஜிஎஸ்டியை 12 விழுக்காட்டிலிருந்து 5 விழுக்காடாக குறைத்திடவும், பாதிக்கப்பட்டுள்ள மாம்பழ விவசாயிகளுக்கு 50% பகிர்வு முறையில மாநில அரசும் மத்திய அரசும் இழப்பீடு வழங்கிடவும் ஏதுவாக தமிழ்நாட்டில் PM ஆஷா சந்தை தலையீட்டு திட்டத்தையும் செயல்படுத்த வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் விவசாயத்துறை அமைச்சருக்கு இந்த கடிதம் எழுதியிருக்கார். குறிப்பாக இந்த ஆண்டு நாடு முழுவதும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிக அளவில் இந்த மாம்பழ விளைச்சல் வந்திருக்கிறது. இந்த நிலையில இந்த கொள்முதல் விலையை உரிய முறையில உரிய விலையில கொள்முதல் செய்ய வலியுறுத்தி முதலமைச்சர் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். பாலவே, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.